டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லாக்கா? நானும் டேஸ்ட் பார்த்தேன். சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறோம்? நிலக்கடலை, முந்திரி பருப்பு, போண்டா செஞ்சு காமிக்கங்க. அதுக்கான எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1.5 கப்பு போண்டா மாவு எடுத்துருக்குறேன். அதை கொட்டிக்கலாம். பல்லாரி 2 நறுக்கி வச்சுருக்கேன், கொட்டிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 1, நிலக்கடலை, முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் கொட்டிக்கலாம். பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. போண்டா மாவுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. 2 ஸ்பூன் பச்சை மாவு கலந்துக்கலாம். அதையுமே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தான் பிசைஞ்சோம். எண்ணெய் சட்டி சூடாகக்குள்ளே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் போண்டா மாவு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். சூடாயிடுச்சு. இந்த மாதிரி உருண்டையாக போட்டு போண்டா போட்டு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. போண்டா பொன்னிறமாகிடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துருங்க. மொறுன்னு போண்டா ரெடி ஆச்சுங்க. போண்டா சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலில் வித்தியாசமான ரெசிபிலாம் போட்டிருக்கோங்க, சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நல்லா மொறுன்னு போண்டா ரெடி. இந்த போண்டா டீ கூட வச்சு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.